புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தின் செயற்குழு பொதுக்குழு மற்றும் ஆலோசனை கூட்டம் சென்னையை அடுத்த ஐயப்பந்தாங்கலில் மாநில தலைவர் வெங்கடேசன் மற்றும் மாநில செயலாளர் செல்வகுமார் ஆகியோர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தரன்ராஜ், மயிலாப்பூர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி ஓட்டுநர்கள் படும் துயரங்களையும் கஷ்டங்களையும் எடுத்துரைத்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். பின்பு நிர்வாகிகளுக்கு சங்கத்தின் அடையாள அட்டையும் வழங்கினார்கள். பின்பு தொழிற்சங்கத்தின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் ஜி. செல்வகுமார் பத்திரிகையாளரிடம் தமிழக அரசுக்கு கோரிக்கையாக தெரிவித்ததாவது: புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் மேம்பட்டுள்ளன. ஆனால் தமிழகத்தில் உள்ள வாடகை வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டன. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான கார் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த தொழிலை விட்டுவிட்டு வேறு தொழிலை நோக்கி சென்று விட்டனர். ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு கருத்தில் கொண்டு புதிய நடவடிக்கையை மேற்கொண்டு எங்களது வாழ்வை மேம்படுத்தி எங்கள் வாகனத்திற்கு புதிய விலையை அரசாங்கம் நிர்ணயிக்க வேண்டும். மேலும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் விலைப்பட்டியல்களை மாற்றி அமைத்து புதிய விலைப்பட்டியலை ஏற்படுத்தி தருமாறு தமிழக அரசுக்கு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் என்றார். நிகழ்ச்சியில் புதிய அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் அனைத்து மாநில, மாவட்ட, ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வணக்கம். அக்னி சிறகுகள் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு செல்வகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கத்தோட செயற்குழு பொதுக்குழு ஆலோசனை கூட்டம் ஐயப்பந்தாங்கல்லேருந்து நடந்திருக்கு. எங்களுடைய ஓட்டுநர்கள் சுற்றுலா தலங்கள் மேம்பட்டுக்கூடிய வாடகை வாகன ஓட்டுநர்கள் யாரும் முன்னேற்றமே அடையலை. கால் டாக்ஸியாக இருக்கட்டும், ஆட்டோவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா கழகம் தான் முன்னேற்கும் இல்லையா. தமிழ்நாடு கால் டாக்ஸி வாடகை ஓட்டுநர் வாகனம் யாருமே இன்னும் முன்னேற்றத்துக்கு அடையலை. பல கட்ட போராட்டங்கள் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு மனுவாகவும் கோரிக்கையாகவும் போக்குவரத்துறை அமைச்சர்கிட்டையும் போக்குவரத்து ஆணையர்கிட்டையுமே நம்ம நேரடியாக மனு கொடுத்துரும். எந்த ஒரு இதுவும் நடக்கலை. கடைசியாக ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் இந்த வாழ்வாதாரத்தை இருந்து வெளியில் போகிற சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஓட்டுநர்களுக்கு நல்ல ஒரு முறையில் இந்த ஓட்டுநர் தொழிற்சங்கத்துக்குள்ளே முறையான தொழிலாளர்களை கூப்பிட்டு தொழிற்சங்க பிரதிநிதிகளை கூப்பிட்டு பேசினா அதுக்குண்டான முயற்சியில் இருக்கலாம். சில கார்ப்பரேட் நிறுவனங்களால் அடிமட்ட ரேட்டால் இது தொழிலை விட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநராக இருக்கட்டும், மேக்ஸ் கேப் ஓட்டுநராக இருக்கட்டும், அனைத்து வாடகை வாகன ஓட்டுநர்களும் இந்த தொழில் நலிவடைஞ்ச காரணத்தினால எல்லோரும் வெளியில் போகிற சுச்சுவேஷன் கொண்டே இருக்குது. அதனால தான் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக இந்த அக்னி சிறகுகள் சங்கத்தை சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். முடிந்த அளவுக்கு முதலமைச்சர் இது ஒரு கவனம் செலுத்தி ஓட்டுநர்னா ஒரு ஓட்டுநர் இல்லை, 10 லட்சத்தும் 5 லட்சத்துக்கு மேலே ஓட்டுநர் இருக்காங்க. எந்த ஓட்டுநரும் அழுக குமுறலோடு தான் இருக்காங்களையோ, எந்த ஓட்டுநருடைய வாழ்வாதாரமும் இதுவரைக்கும் முன்னுக்கு வந்ததா இல்லை. 10 கார் வச்சிருந்த ஓட்டுநர் இன்றைக்கி ஒரு கார் கூட வச்சிருக்க முடியல. வாடகை வாகனத்துக்கு வாடகைக்கு வண்டி ஓட்டுறாரு. அந்த அளவுக்கு இருக்குது. வாடகை வாகன ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்கு தமிழக அரசு நல்ல முயற்சி எடுக்கணும்னு சொல்லி அக்னி சிறகுகள் சங்கத்தை சார்பாக மாநில பொதுச்செயலாளர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசுக்கு முக்கியமான கோரிக்கை, இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்களை அழைத்து சரியான முறையில் அவங்களுக்கு வாடகை கொடுக்கணும். 12 ரூபா எங்களுடைய சொந்த காரு, நாங்கள் சொந்தமாக டீசல் போட்டு இன்சூரன்ஸ், எஃப்சி, வாடகை எல்லாமே நாம கொடுத்து அவங்க எங்கள் வண்டிக்கு அவங்க நிர்ணயிக்கிறாங்க. 12 ரூபாய்க்கு நீ போகணும். அப்போ கட்டாயம் மன உளைச்சலுக்கு ஒரு டிரைவர் ஆளாகிறான். 10 லட்ச ரூபா போட்டு கார் வாங்கிட்டு 200 ரூபாய்க்கு 130 ரூபாய்க்கு ஒரு வாடகை ஓட்டுநர் போனார்னா அவருடைய டீசல் போக மிச்சம் என்ன இருக்கும்? இன்னைய வரைக்கும் கந்து வட்டி கொடுமைக்கு தான், வட்டிக்கு வாங்கி தான் ஒவ்வொரு ஓட்டுநரும் பழச்சிட்டு வராங்க. யாருக்குமே இது வரைக்கும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், பிள்ளைய கூட படிக்க வைக்க முடியல. ஓகே, கனவு திட்டம் சொல்லி முதலமைச்சர் வச்சிருக்காரு, அது ஓகே பரவாயில்ல. ஆனால் மற்றபடி ஓட்டுநர் வாழ்வாதாரமே இல்லை. தமிழகம் முழுக்க எந்த ஓட்டுநருக்குமே ஒரு முறையான பார்க்கிங் வசதி இல்லை. எங்கேயும் போய் ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வழி இல்லை. எங்கே நிப்பாட்டினாலும் வாடகை வாங்கின வண்டி எடு. நாங்களும் இந்த அரசாங்கத்து வரி தானே கட்டுறோம், ஒன்றும் சும்மா இல்லையே. எங்களையும் உரிய மரியாதை கொடுத்து இந்த அரசாங்கம் வழி நடத்தணும். அனைத்து தொழிற்சங்கங்களையும் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லி என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன்.